compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. எம்கே அவர்கள் மேடையில அவர் மற்றவங்களை குறைச்சி மதிப்பிடுறாரு. குறைச்சி மதிப்பிடல. இங்கே இருக்கிற இந்த 4 பேரு நம்ம நடிக்கிறவங்க எல்லாருமே நம்ம தாழ்த்துக்கிட்டாதான் மக்களை சிரிக்க வைக்க முடியும். மேடையில அந்த இரட்டையார்த்த வசனங்கள் அது ரொம்ப பயன்படுத்துறாருப்பா. கப்ளிங் ஓசுன்றது இரட்டை அர்த்தம்னு தமிழ் அகராதி வார்த்தையில இருக்கா? ஒரு பையன் என்னை பார்த்துட்டு இந்த போது கப்ளிங் அந்த ஓசு அப்படின்றேன். படிக்கிற பிள்ளைகளை எம்கேஆர் கெடுக்கிறாருன்னா விஜய் டிவி பாஸ்ல போய் மாற்றுமில்லன் திவாகர் என்னங்க புறாத்தையும் கலட்டி போட்டுக்கிட்டு சர்ச்சி மாடு மாதிரி விழுந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பூரா சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்கலையா? அங்கேயே ஆபாசம் இல்லையா? 5 பப்புன்னு ஒரு மேடையில ஏறுறாங்கன்னா அந்த பப்புனை எப்படி காலி வரணும்னா நம்ம பேர் வாங்கணும். இல்லைன்னா எம்கேஆர் என்னையா அந்த 4 பேர் தூக்கி சாப்பிட்டு போயிட்டேன். சமீபத்துல மருதமணி என்ன நடந்தது? உங்கள் நடுவுல வேற யாராவது செஞ்ச வேலைகளை ஒரு 60,000 எழுதி வச்சா டைரியில 60,000 எழுதி வைக்கிறது. அங்கே அவன் பர்சனலா ஒரு டைரி வீட்டுக்குள்ள தெரியாம வச்சிருந்திருக்கேன். அதுல 75,000 எழுதுறது. சீனுக்காக மெதுவா அடிச்சதை போய் அடிச்சுட்டேன். 2 நாளைக்கு காது ஏக்காது எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு கலைஞன் இப்ப என் கூட இருக்கும்போது அவர் மனசுக்குள்ள அவர் வன்மம் இருந்திருக்கு. 100 மருதமணியை நான் உருவாக்க முடியுங்க. இது ஆணவத்துல சொல்லல. இனிமேல் மருதமணி அண்ணன் இந்த நன்றியை நினைச்சாலும் சரி நினைக்காதான் சரி திரும்ப மருதமணி வந்தாலும். ஆதம் சிறுவனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம அருப்புக்கோட்டையில இருக்கோம். இந்த மனுஷனை ரொம்ப நாளாவே எப்படியாவது பிடிச்சிடலாம், நிறைய விஷயங்கள் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமின்மை காரணங்க ரொம்ப அப்படியே அடுத்து ஓடிக்கிட்டே இருக்காரு. பலாயிரம் மேடைகள் ஏறி இருக்காரு. இன்னும் அந்த எப்படி சொல்றது அந்த ஆட்டிடியூட் ஒரு மாதிரி ஆடம்பரம் எதுவுமே இல்லாம இன்னும் எளிய மனிதரா யதார்த்தமா இருக்கக்கூடிய எம்கேஆர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப நாளாவே நம்ம கிட்ட நம்ம அலுவலகத்துக்கே சொன்னாங்க, ஏன் இவர் இன்னும் நீங்க தொடர்பு கொண்டு நேர்காணல் எடுக்கல அப்படின்ட்டு. அதுக்கான நேரம் அமைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் நான் பேசுறதை விட அண்ணனை பேச வச்சு கேட்போம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்களோட குரலும் உங்களோட அந்த தெளிவான பேச்சும் சொன்ன மாதிரி யதார்த்தமான பழகிறதும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்ததுமே அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்கல, சாப்பிட்டு அடுத்தது என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இந்த விருந்தோம்பலே நாங்கள் விழுந்துட்டோம். மகிழ்ச்சியா இருக்குண்ணே. நாங்கள் உங்களை என்ன வேற மாதிரி எதிர்பார்த்து வந்தோம், அதை தாண்டின ஒரு மனிதரா இருக்கீங்க. சிறப்பா இருக்கீங்க. இதை தொடருங்க. நன்றி. சமீபத்துல வந்த விமர்சனங்கள் அது ஏன் எம்கேஆர் அவர்கள் மேல திடீர்னு ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்னு பார்க்கும்போது சர்ச்சை அப்படின்னு அதுக்கு நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன். பட்டுன்னு உங்களோட இது மனசுல எதுவும் வச்சுக்காம உங்களோட பதில்கள். மேடையில அவர் மற்றவங்களை குறைச்சி மதிப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? மற்றவங்கள குறைச்சி மதிப்பிடலை. இப்ப அங்க உட்கார்ந்துருக்க பக்கமால கலைஞர்கள் அந்த 4 பேர்ல நம்ம கிடையாது. அப்ப பேசும்போது என்னன்னா நகைச்சுவைக்காக நம்ம பேசுறோம். போடா வாடா அப்படின்ட்டுவேன், என்ன தாளம் போடுறேன், என்ன இது பண்றேன் அப்படின்னா இது ஒரு மேடையில நகைச்சுவைக்காக பேசுறதுதான். இது குறைச்சி மதிப்பிடலை. இங்கே இருக்கிற இந்த 4 பேரு நம்ம நடிக்கிறவங்க எல்லாருமே நம்ம தாழ்த்துக்கிட்டாதான் மக்களை சிரிக்க வைக்க முடியும். அவ்வளவுதான். உள்ள போயிட்டா இப்ப தாளம் போடுற ஆள் வர்றாரு, அண்ணே நீலகண்ட அண்ணே, தம்பி மணிகண்டா, இப்படித்தான் பேசுவோம். வெளியே வரும்போது டே மணிகண்டா உடனே கட்ட தொட்ட அப்படியே பாடி தள்ளிடுவார் இவர். ஓ அப்படின்னு அந்த இதெல்லாம் பேசுவேன். இது மேடைக்கு பேசும்போது மற்றவங்களுக்கு என்ன தெரியும், எல்லாத்தையும் மட்டம் தட்டி இந்த ஆளு போடா வாடான்ற மரியாதை இல்லாம அப்படின்னு. அது கிடையாது. கலைக்காக சொல்றேன்னு தவிர உள்ள எப்ப போயிட்டாலும் அண்ணன் தம்பி அவ்வளவுதான். என்னோட கருத்தாவே எம்கேஆர் அவர்களுக்கு ரொம்ப கோவம் வருதுப்பா. ஆடியன்ஸை பார்த்து சமீபத்துல கூட இந்த பையன் எதுக்கு உட்காந்துருக்கான், பேச்சு கெடுக்கிறான் அவனை. சோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருக்கீங்களோ? இல்ல அது எப்படின்னா பொறுமையா சொல்லி பார்ப்பேன், தம்பி பேசாதப்பா, தம்பி உன் காலில் கூட அண்ணன் விழுகிறேன் பேசாதான்னு சொல்லி பார்ப்பேன். அப்ப அவன் கேட்க மாட்டேன். அவன் திரும்ப திரும்ப நம்மளை பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப நம்மளோட கவனங்கள் நம்ம எதுக்கு என்ன சொல்ல வந்தோம், என்ன பாட்டு படிக்க வந்தோம் எல்லாமே மைண்ட் டைவர்ட் ஆகும். அப்ப அவனை சைட்டா அவன் ரொம்ப பேசும்போது என்னடா அது ஆடியன்ஸ் தெரியாது. கேமரா போக்கஸ் என் மேலதான் இருக்கும். எம்கேஆர் இப்ப எம்கேஆர் பேசும்போது டே எந்திரிச்சு போயிரு, நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு என்னை சொல்ற அப்படின்னு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அப்ப அவன் அந்த ஆடியன்ஸ் உட்காந்துருக்கான்ல என் தம்பி எங்க அண்ணனும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாதுல்ல. அவன் அங்கிருந்து என்னை தாக்கி பேசுறதுனாலதான் நான் மேடையில இருந்து பேசுவேனே தவிர திருப்பி பேசுவேன். என் தம்பி தானே ஓடாங்கிட்டு பேசக்கூடாதா, அவ்வளவுதான் மரியாதை அப்படி இப்படின்னு திருப்பி வேடா தம்பி, என் தம்பி என் சித்திமே அப்படின்றே வந்துவேன்.
இப்படியே இந்த மக்கள்கிட்ட நான் பேசி பழகிட்டேன். கோபம்ன்றது அந்த ஒரு நிமிஷம் தாங்கய்யா. இல்ல அந்த புரிதல் இல்லாம சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாத்தியா, அந்த நீங்க சொன்னதா பையனுக்கு தலகணம் பாத்தீங்களா, யாரு கமிட்டில இருக்க ஆட்கள் வந்து எடுத்து அவங்க வெளியே போட்டு அவங்க உண்மையாலுமே கோவம், நீங்க உரிமையான ஒரு கோவம். அவர் உண்மையாலுமே கோவம், இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாருன்னு காட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது ஐயா. வந்து ஒரு 2 பேர் தண்ணியை போட்டு நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நாடகத்தை கெடுக்கிற மாதிரி செயல்படுறாங்கன்னா இவங்களை ஏதாவது சொல்லி அந்த கமிட்டியில் சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் அந்த பக்கம் தள்ளி உட்கார வச்சுட்டா அடுத்து வர்றது யாரு? டான்ஸ் வருவாங்க. டான்ஸுக்கிட்ட அதே மாதிரி பேசினா அதுக்கு பாவம். அதுக்காகத்தான் எப்பயுமே அந்த கோவப்படுறது மாதிரி காட்டிக்கிறத தவிர உண்மையான கோபம் கிடையாதுல்ல. கிராமத்தில் நம்ம போய் நாடகம் ஆடுறோம், அந்த கிராமத்தை போய் நம்ம உயின்னு இது பண்ணி சண்டை போட்டால் எப்படி? இந்த கிராமம் கொடுக்குற காசில் தானே நான் நடிக்கிறேன், அதை வாங்கித்தானே மற்ற கடைங்களுக்கு குடிக்கிறேன், மக்களுக்கு செய்கிறேன். அப்போ கிராமம் தான் எனக்கு முக்கியம். என்னுடைய இது அந்த பேசுறது ஒரு சிலருக்கு வந்து என்னடா பெரிய இது மாதிரி நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்மளே பேசுகிறேன். அதெல்லாம் கிடையாது. இங்கே உரிமை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெரியப்பன் சித்தப்பேன் உரிமையாக போயிடுது, அவ்வளோதான். நான் பிரித்து பார்த்தா தானே என்ன சொல்லலாம், நீ நடிக்க வந்த, நீ கோமாளி, நீ நடிச்சுட்டு மட்டும் போடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அண்ணன் என் தம்பி, அவரை அடித்தாலும் நான் தான், அவரை கீழே விழுந்தா தூக்குறது நான் தான், நான் விழுந்தா தூக்குறது அவங்க தான். இதில் என்ன பிரிவனே ஐயா? போயிட்டு வந்து ஐயா ஒரு நிறைய பாருங்களேன், அண்ணே எம்கேஆர் அண்ணே வணக்கம், வணக்கம் தம்பி இப்படின்னா வருது. பட்டாக்குன்னு பார்த்தவொடனே எம்கேஆர் அண்ணே வணக்கம்னே, தம்பி நீயாடா, ஷோ உன்னை அண்ணன் நினச்சிக்கிட்டே இருப்பேன்டா, இவன்னு கட்டி பிடிச்சி அவனை அப்படி இப்படின்றான்ல, அதுதான் உலகம். ரொம்ப இதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, மேடையில் அந்த இரட்டை அர்த்த வசனங்கள் அது ரொம்ப பயன்படுத்துறாருப்பா. அதனாலேயே இவர் வந்து நிறைய நாடகங்கள் கிடைக்குது, மேடைகள் கிடைக்குது அப்படின்னு சிலர் விமர்சிக்கிறாங்க. இல்ல ஆபாசமான வார்த்தை, இதை கூட நீங்க யூடியூப்ல போடலாம். சமீபத்துல ஒரு லேடி நெத்தியில ராமமுட்டு என்னைய விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டார். எம்கேஆர் உன்னை வன்மையா கண்டிக்கிறோம், அது என்ன நீ கப்ளிங் ஓஸ், இது இரட்டை அர்த்தமா? கப்ளிங் ஓஸ்ன்றது இரட்டை அர்த்தம்னு தமிழ் அகராதி வார்த்தையில இருக்கா? இல்ல. கப்ளிங் ஓஸ் இப்படி சொல்ற. அதனால நான் நடந்து போயிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல, ஒரு பையன் என்னை பார்த்துட்டு இந்த போது கப்ளிங் அந்த ஓசு அப்படின்றேன். நீ வந்து கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய தீவிர ரசிகராக இருக்கனால உன்னை விடுறேன், வன்மையை கண்டிக்கிறேன், இன்னும் மேலும் கப்ளிங் ஓஸ்ன்னு மேடையில் சொன்னேன், உன் மேலே தக்க நடவடிக்கை எடுப்போம்ட்டாங்க. ஐயா கப்ளிங் ஓஸ், கிச்சா கிச்சா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா அப்படின்ட்டுவேன். ஓட்டிரு கையை அப்படி வச்சுக்கிறேன், இந்த ஒரு மாதிரி அப்படி பண்ணுவேன். இதெல்லாம் வார்த்தையில் இருக்கா? இரட்டை அர்த்தங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம், வீட்டில் பெத்ததாயுதா பண்ணி கிராமத்தில் போய் பாருங்க, பெற்ற பிள்ளையா அடியே இந்த பைய மகளே, அடே இந்த பைய மகனே, இவங்களே ஆபாச வார்த்தை இதுன்றா. இரட்டை அர்த்தம் நாடகத்திலே இருக்கத்தான் செய்யும். நாடகத்தில் இருக்குது, ஒரு சில கலைகளில் இருக்குது இரட்டை அர்த்தம் இருக்கும். இலைமறைவு காய்மறைன்றாங்க, இருக்கத்தான் செய்யும் இந்த கலையில். ஆனால் எம்கேஆர் வந்து பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை எம்கேஆர் கெடுக்கிறாருன்னா அப்படி சொல்கிறவங்களுக்கு ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். சின்ன டிவி இருக்குல்ல, டிவியில் ஆபாசம் இல்லையா? இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க. பிக்பாஸ் விஜய் டிவி பிக்பாஸில் போய் திவாகரா மாற்றுமுள்ளன் திவாகர் அருமையான கலைஞர்ல, என்னங்க பூராத்தையும் கலட்டி போட்டுக்கிட்டு சர்ச்சி மாடு மாதிரி விழுந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் திவாகரனை குளிக்கிறாப்புல, அதை பூரா சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்கலையா? அங்கே போயிட்டு என்னென்னமோ நடக்குது. இப்போ அங்கே ஆபாசம் இல்லையா? சினிமாவில் ஆபாசம் இல்லையா? சினிமாவில் போகும்போது எத்தனை முதல்ல காட்சி என்னென்னமோ எடுக்கிறாங்க, அந்த காட்சி தேவைப்படுது, அதனால இயக்குனர் வைக்கிறாங்க. அப்போ எல்லாம் சின்ன பிள்ளைய பார்த்து கட்டு போலையா? ஃபேஸ்புக்கை பார்த்து கட்டு போலையா? இன்ஸ்டாவை பார்த்து கட்டு போலையா? எம்கேஆரை பார்த்தவனே கட்டு போயிடுச்சு. அது ஒரு விமர்சனம் இருக்கு. அதில் வந்து சில பேர் கமெண்ட் பண்ணும்போது எம்கேஆர் நாடகங்களை பார்க்காதீங்க, அவர் இரட்டை அர்த்தம் ஆபாசம் இருக்கிறது. ஆமையா, எம்கேஆர் ஒரு ஆள் பேசாமல் நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன், மற்ற எதுலையுமே ஆபாசம் இல்லையா? நீங்க எதை கேட்குறேன் மக்களை பார்த்து? இருக்கு, மற்ற நாடகங்களையும் அது இருக்கு இல்லையா? உங்களை பண்றாங்க அப்படின்றத. ஒரே ஒரு விஷயம், இங்கே ஒரு கலைஞன் வளர்ந்து வந்துட்டு ஒரு கலைஞனுடைய வீடியோ அதிகமாக வர வர எல்லா விமர்சனங்களும் வரும். இப்போ 50 பப்புன்னு இருக்காங்கல்ல, 50 பப்புன்ல 51வது பப்புனா இருந்தா எம்கேஆருக்கு இவ்வளவு விமர்சனம் வராது. இவன் எங்க பார்த்தாலும் இத்தனை பேருமே பேசக்கூடிய ஒரு பொருளாயிட்டால எம்கேஆர். எம்கேஆர்னு ஒரு கோமாளி, மக்கள் நடிகர்கள் எத்தனை பேரும் பேசக்கூடிய ஒரு பொருளாயிட்டேன். அப்படின்ற போது இவன்கிட்ட எப்படா குற்றங்களை கண்டுபிடிப்போம் அப்படின்னு புதுசு புதுசா கிளப்புறது. அதை பார்த்தீங்களா,
அங்கே ஒரு பார்த்தீங்களா பெட்டிக்காரன் அப்படி சொல்லியிருக்கேன், இந்த தாளக்காரன் அப்படி சொல்லியிருக்கேன். ஐயா இது கலை, கலையில் அப்படி சொல்கிறான். போய்கிட்டு அவளை போய் விழுத்தாடி போட்டு பாஞ்சுக்கிட்டா இருந்தான். இல்லை நான் அதை சொல்கிறேன், ஆபாசம் இல்லாதது எங்கேயும் இல்லைங்கய்யா. அப்படி ஆபாசம்ன்றது நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் நல்லா பாருங்க, இரட்டை அர்த்தமாக இருக்கும். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் அந்த சொல்லுகளாக இருக்கும். சாப்பிட்டு போடான்றது ஆபாசமா? கிருதியா கிருதியா கிருதியான்ட்டுவேன், அது ஆபாசமா? ஓட்டிரு தொங்காஸ் அப்படின்னு. இல்லை அதான் சொல்லுவீங்க எங்க கப்ளிங் வெளியே அன்னைக்கு அப்படின்னு அதெல்லாம் சொல்லும் பொழுது அதை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு. அடுத்த விமர்சனம் என்ன அப்படின்னா, அண்ணன் வந்து அவருக்குன்னு ஒரு பெரிய தொகையை வாங்கிக்கிறாரு, அதை சமமா பிரிச்சு அவங்களோட குழுக்கு வந்து கொடுக்க மாட்டுறாரு. அவங்கள வந்து அவங்களுக்கு உண்டான பங்கு, அவங்களுக்கு உண்டான காசு அப்படின்னு ஒரு விமர்சனம். இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு பெரிய லாரி வச்சிருக்காரு, ஒரு லாரி வச்சிருக்காருன்னு வைங்க. அந்த லாரி உரிமையாளர் வந்து ஒரு வாடகைக்கு பேசி விடுறாரு. பேசி விடும்போது அந்த டிரைவருக்கு எவ்வளோ சம்பளமோ, ஓட்டுநருக்கு எவ்வளோ சம்பளமோ, டிரைவருக்கு எவ்வளோ படிக்காசு, அதை தானே கொடுப்பாரு. ஆமாம். அந்த வாடகை அவருக்கு 5000 ரூபா நிற்கிதுன்னா அந்த 5000 ரூபாய் தூக்கி கொடுத்துருவாரா? இது என்ன, ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு சம்பளம் இருக்கும். இப்போ நான் கேட்டுருவேன், ஐயா எனக்கு இன்னைக்கு சம்பளம் வந்து நான் அன்பாளையம் வச்சுருக்கேன், என்னை நம்பி எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்ற போது எனக்கு ஒரு நாளைக்கு 30,000 வேணும். அது உண்மைதான், மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 30,000 வேணும். அப்போ நாடகம் பேசுகிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு தொகை பேசுவாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களே எனக்கு இவ்வளோதான் தொகை கொடுக்குறாரு, அவர் எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. ஒரே விஷயம், நாடக கான்ட்ராக்டுக்காரன்னு ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வைங்க. அப்படி பேசும்போது அந்த நாடக கான்ட்ராக்டுக்காரு தினமும் சொல்கிற வார்த்தை நடிகர்கிட்ட குறைச்சி பேசிட்டேன் இந்தாங்க அப்படி தானே சொல்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த கான்ட்ராக்டுக்காரு இன்னைக்கு ஒரு 15,000 கையில் இருக்குது, எல்லாரும் வா சக நடிகர் வா, இந்த உனக்கு 2,000 உனக்கு 3,000 அப்படி கொடுப்பாங்களா? ஐயா அவங்களுக்கு என்ன சம்பளமோ, பெட்டிக்காரர்களுக்கு என்ன சம்பளமோ, மிருதங்காரருக்கு என்ன சம்பளமோ, ராஜபாட்டுக்கு என்ன சம்பளமோ அவங்கள்ட்ட அவங்க சம்பளத்தை நம்ம கொடுத்துருவோம். இப்போ எம்கேஆர் வந்து இவ்வளோ தொகை வாங்குறாருன்னா ஐயா நான் கேட்டுருவேன், நான் கிராமத்தில் கேட்டேன் எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும். அப்படி கேட்குற சக நடிகர்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் வேணும்னு நீங்கள் வாங்கிக்கோங்க. கிராமத்தில் பேசுகிறோம்ல, ஐயா நான் நாரதருக்கு வர்றேன், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? எனக்கு 10,000 சம்பளம் வேணும். கிராமத்தில் பேசுங்க. ஐயா இந்த மாதிரி இந்த நாரதர் நீங்கள் கேட்டிய, இந்த ராஜாவாட்டை கேட்டியா, அவ்வளோ இவ்வளோ சம்பளம் கேட்குறாரு அப்படின்னு உங்களை சேர்த்து பேசி வாங்கி தரப்போம். இப்போ எம்கேஆர்னா நான் சம்பளம் கேட்டுருவேன், எனக்கு ஐயா எனக்கு சம்பளம் அவ்வளோ வேணும், 30,000 எனக்கு வேணுங்கய்யா. சரின்ற போது நிறைய கிராமங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எம்கேஆர் கொடுப்போம், அவர் வரட்டும். ஏன்னா அவரை நம்பி அத்தனை குடும்பம் இருக்குது. அவர் ஏதோ பாவம் கஞ்சி ஊத்துறாப்புல, அந்த ஆள் காசை வச்சு என்ன பண்ணுறாப்புல, 10 ஏழை வேலைக்கு செய்வாப்புல அப்படின்றது கிராமம் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கையும் அன்புனால தான் நான் அந்த சம்பளம் வாங்க முடிஞ்சுங்கய்யா. எல்லாரும் வந்து வாங்கிட முடியாது, உண்மைதானே? எல்லாரும் போய் ஆய்வுன்னா அவங்கவுங்களுக்கு திறமை இருந்தால் வாங்கிக்கலாம். அதுக்கு என்னை தனியாக ஒரு விமர்சனம் பண்ணக்கூடாது. அந்த ஆள் அவ்வளோ சம்பளம் வாங்குறேன், நாடகத்தை இவ்வளோ பேசுகிறேன். ஐயா நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லைங்கய்யா, கிராமம் தேடி வருது, நான் கிராமத்துக்காரர்கிட்டத்தையும் கேட்குறேன். அவங்க என்னுடைய இதெல்லாம் பார்க்குறாங்க. சரி எம்கேஆர் வந்தால் ஒரு கூட்டம் வரும், எம்கேஆர் காசு கொடுத்தா 10 ஏழை வேலைக்கு இருந்தாலும் ஏதாவது செய்வேன் அப்படின்றதுக்காகத்தான் கிராமம் எனக்கு கொடுக்க தவிர நான் போய் யார்ட்டையும் கொள்ளையடிச்சிட்டு வரலங்கய்யா. நான் கேட்குறேன், கிராமத்தார் தர்றாங்க. அதே மாதிரி விமர்சனம் பண்ணுற நடிகராக இருந்தாலும் சரி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கிராமத்தில் பேசி நீங்கள் வாங்கிக்கோங்கய்யா. நான் யாரையுமே இது வரைக்கும் போராமப்பட்டது கிடையாது. ஆனால் நடிகன்ட்ட போட்டி ஓடுவேங்கய்யா, போட்டி ஓடுவேன். மேடை ஏறினா எவ்வளோ பெரிய நடிகராக தான் போட்டி ஓடுவேன். போட்டி ஓடுற திமிரு என்கிட்ட இருக்குங்க. ஏன்னா போட்டி ஓட்டு 20-25 மாட்டு வண்டி வந்தாலும் போட்டி ஓட்டு 10 முதலிடத்தை பிடிக்க முடியும். 5 பப்புன்னு ஒரு மேடையில் ஏறுறாங்கன்னா அந்த பப்புனை எப்படி காலி வரணும்னா நம்ம பேர் வாங்கணும். இல்லைன்னா எம்கேஆர் என்னையா அந்த 4 பேர் தூக்கி சாப்பிட்டு போயிட்டேன், போட்டி போடுவேன். இது எப்படி மக்கள் நினைச்சிட்டா சரி, போட்டி நான் கண்டிப்பாக போடுவேன், போராம போட மாட்டேன். இன்னும் வெளிப்படையா கேட்டுறேனே, சமீபத்துல மருதமணி என்ன விஷயம், ஒரு அண்ணனா தம்பியா 2 பேரும் இணைஞ்சு நிறைய இடங்களை பார்க்கப்பட்டோம், கொண்டாடினாங்க. கீழே நீங்க வரும்பொழுதா இருக்கட்டும், அவரோட இதா இருக்கட்டும், அவருடைய வீடியோக்களா இருக்கட்டும், 2 பேரும் பாசமா இருங்க, மறுபடியும் இணைங்க. என்ன நடந்தது? உங்கள் நடுவுல வேற யாராவது செஞ்ச வேலைகளா இது? இதுல மருதமணி நம்ம அண்ணன்றத மறுசொல்ல சொல்லலை. மருதமணி அண்ணன் கட்டப்பொன்னாடத்தில் நடிச்சிட்டு என்கிட்ட வந்தவர். வந்ததுக்கப்புறம் அண்ணன் ஒரு வீடியோ போட்டு என்னை பற்றி சொன்னார், நான் வந்து கோடீஸ்வரன் அப்படி இப்படி சொன்னார். நான் அதெல்லாம் பெருசுபடுத்தலை, திருப்பி 10 வீடியோ நான் சொல்லிட்டேன். இதில் என்னென்னா மருதமணி அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, போய் வன்மையாக சொல்லக்கூடாதுல்ல, சீனுக்காக மெதுவாக அடித்ததை போய் அடிச்சிட்டேன், 2 நாளை காது எனக்கு இவ்வளோதான் சம்பளம் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு கலைஞன்
அப்போ என் கூட இருக்கும்போது அவர் மனசுக்குள்ளே அவர் வன்மம் இருந்திருக்கு. அவர் சந்தோஷமாக என்கிட்ட பயணிச்சிருந்தாரு. தம்பின்ற உரிமையாக இருந்தாருன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு வீடியோ போட்டு என்னைய வந்து தரக்குறவா அவர் சொல்லியிருக்க மாட்டார். இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, மருதமணி அண்ணே வீடியோ போட்டார், நானும் பதிலுக்கு வீடியோ போட்டேன். இனிமேல் மருதமணி அண்ணன் இந்த நன்றியை நினச்சாலும் சரி நினைக்காட்டா சரி, திரும்ப மருதமணி வந்தாலும் அவரோட நான் பயணிக்க மாட்டேன். ஏன்னா எத்தனையோ பேர் கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்த கலைஞன் காத்து கிடக்காங்க. நான் அப்படி கஷ்டப்படுற ஆளுகளை உருவாக்கு 100 மருதமணியை நான் உருவாக்க முடியுங்க. இது ஆணவத்தில் சொல்லலை. கஷ்டப்படுறாங்களே, வறுமையில் இருக்க அப்படி உள்ளவங்களை வந்து வளர்த்து விடுவோம். அவருக்கு நானும் சேர்ந்து இந்த நடிக்க வேணாம். அவரும் பதிலுக்கு வீடியோ போட்டார், நானும் வீடியோ போட்டோம். மக்களுக்கு உண்மை தெரியும். ஆனா நிறைய நீங்க பேசும்பொழுது நீங்களே நிறைய ஏமாந்துருக்கீங்களே. இத்தனை வருஷம் அனுபவம், ஏன் எம்கேஆர் இப்படி நம்பி ஏமாறுறாரு? என்ன காரணம்? இன்னும் அந்த காசுக்காக இதே எம்கேஆர் நினைச்சிருந்தாருன்னா, நரேன் என்பவன் என்னோட மேனேஜர். இங்கே ஒரு 4 வீடு, 4 குடும்பத்துக்கு 4 வீடு கட்டி கொடுத்தோம். அந்த குடும்பத்துல ஒரு ஆளா வந்தவர் நரேன். அப்ப நரேன்ற சொல்றேன், நரேன் நான் 30 நாள் நாடகம், நீங்க நல்லா படிச்சிருக்கும் போது இந்த நாடகம் பேசுறது, இந்த கணக்கு வழக்கு அன்பாலயத்தில் ஜாமான் வாங்குறது நீங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே இதை பயன்படுத்தி நரேன் கிராமத்துல சொல்லி ஒரு 60,000 எழுதி வச்சா, டைரியில் 60,000 எழுதி வைக்கிறது. அங்கே அவன் பர்சனலாக ஒரு டைரி வீட்டுக்குள்ளே தெரியாமல் வச்சுருந்துருக்கேன். அதில் 75,000 எழுதுறது. இப்படியே கிராமத்தில் இது பண்ணி அடிச்சிட்டேன். நரேன் காசை அடிச்சிட்டேன். நான் காசுக்கு ஆசைப்பட்டிருந்தேன்னா தினமும் போய், நரேன் இங்கே வா, இது என்ன கணக்கு, இங்கே எவ்வளோ வாங்கினேன், இது எவ்வளோன்னு நம்ம கேட்டிருப்போம். ஒரு மனுஷனை நம்பினேன். அந்த நரேந்திர மேனேஜர் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வழக்கு பதிவு செஞ்சு நரேன் 1.5 லட்சம் கட்டியிருக்காரு. மீதி பேலன்ஸை இந்த 1ஆம் தேதி கட்டணும். இந்த வரேன் அந்த வரேன்றாரு. கட்டுவார். அதை காவல்துறை அதிகாரியா நாங்கள் முடிச்சு தந்துடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம குழுவில் எத்தனை பேர் இருக்காங்க? உங்கள் தம்பிகளை எத்தனை பேர் பயணிக்கிறாங்க? நம்பகத்தன்மையாக இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ என்னுடைய இது இப்போ அத்தனை இதுலேயுமே இப்போ அன்பாலயத்தில் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறது எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மயன் அவன் ஒரு ஆள், 2வது என் தங்கச்சி வீட்டுக்கார். ஏன்னா அவங்க வந்துட்டாங்க. அப்புறமேலு வெளியிலேருந்து நமக்கு நம்பிக்கையான ஆளுங்க ஒரு 2 பேர் என்னுடைய மாணவர்கள், ஆனந்தராஜ், இன்னொரு பரத்துன்னு வந்திருக்கேன் திண்டுக்கல்லேருந்து. அவங்கெல்லாம் இப்போ இருக்காங்க. இப்போ 2 பேர்த்த மட்டும் உருவாக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் ஃபோன் அடித்து கேட்குறாங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க பப்புனுக்கு அப்படின்றாங்க. நான் என்னவனே ஒவ்வொருத்தராக வாய்ப்பு கொடுத்து அவங்க வளர்ந்துக்கிட்டு ஒரே ஒரு விஷயம், வளர்த்து விடுவான். வளர்ந்த நன்றி மறக்காமல் இருந்தால் இருக்கட்டும், நன்றியை மறந்துட்டு போட்டோம்னா போட்டோம், அவங்க நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். இனிமேல் நான் வந்து அதுவும் சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பெரிய இது மாதிரி வளர்த்து விட்டோம்ன்றாரு, தற்பெருமையாக பேசுவேன் அப்படின்னு. ஐயா, எதுவுமே தற்பெருமையாக பேசலை. நான் வளர்த்து விட்டு நம்பிக்கை இல்லாமல் போகும்போது எனக்கு அந்த வலி எனக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னாரும் இதை செஞ்சான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் இருக்கேன். ஒருத்தரை வளர்த்து விட்டோம், அவங்க நம்ம துரோகம் பண்ணும்போது அப்போ சொல்ல வேண்டிய காரியம் இல்லை, வேணும்ல. அந்த வலி யாருக்கு தெரியும்னா, சொல்லி கொடுத்து ஒரு தொழிலை சொல்லி கொடுக்குறாங்க வைங்களேன், அவங்களுக்கு தான் வழி தெரியும். எத்தனை பேர் நாட்டில் ஏமாந்துருக்க மாட்டாங்க, வளர்த்து விட்டவங்கெல்லாம் திரும்பி பார்க்கல அப்படின்னு உண்டு. அதான் யாரை பற்றியும் சொல்லலை, நம்மளே சரி பண்ணிக்கிறோம். இன்னும் வருங்காலத்தில் கஷ்டப்படுறவங்கள நம்பிக்கையான ஆளுகளை தேர்ந்தெடுத்து கலையை சொல்லிக் கொடுப்போம். இந்த அன்பாலயத்தில் நம்பிக்கையான ஆளுகளும் நல்லவர்களை மட்டும் வைத்திருப்போம், அவ்வளோதான். சரி. ஆனால் இந்த சீசன் பிக் பாஸ் போகாத காரணம் இந்த வெளிநாட்டு பயணம் நாடகம் இருந்துச்சு. ஓகே. ஆனால் அடுத்த சீசன் பிக் பாஸ் கூப்பிட்டாலும் பார்ப்போம். ஏன்னா நாடக கலையில் இருக்கும். இந்த பாமர மக்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தான் எம்கே ராதாகிருஷ்ணனா இருந்த என்னையை 3 எழுத்துல செல்லப்பிள்ளையா கூப்பிட்டது இந்த உலக தமிழ் மக்கள். எம்கேஆர் அப்படின்னு இந்த மக்கள்கிட்ட நான் கோமாளி வேஷம் போட்டு நடித்து அவங்க கைதட்டி அவங்க சிரிக்கிற உள்ள சந்தோஷம் எதுலேயுமே கிடைக்காதுங்க. இப்போ பிக்பாஸுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, அங்கே போயிடாத, உன் பேரே கெட்டு போகிற. ஏற்கனவே இங்கே நம்ம இப்படி நடிக்கிறதே இங்கே 2ஆ புலந்து போய் கிடக்கு. அப்படி வைகிறேன், இப்படி கோவப்படுறேன் அப்படின்னு. இது பிக்பாஸ் போயிட்டா எம்கேஆர் இத்தனை தாரமா, எம்கேஆர் சொத்து மதிப்பு இத்தனை கோடியா, எம்கேஆர் இப்படியாப்பட்டவரா அப்படின்னா திருப்பி நான் வரும்போது கட்டின பொண்டாட்டி கூட என்னைய மதிக்காமல் கூட போயிடும். ஐயா
அதனால இல்ல இந்த நகைச்சுவை நாங்க உள்ள மிஸ் பண்றோமேன்னு நான் சொல்ல வரேனே. அப்படியா? ஆமா. சரி, அப்ப வாய்ப்பு கொடுத்தா இப்பயே சொன்னா விஜய் டிவியில இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்பயே சொன்னாங்கன்னா நான் அந்த காலகட்டாயத்துல நாடகம் வாங்காம நிறுத்திடுவேன். நாடகம் வாங்கினதுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்கன்னா டிவியா நாடகம்னா நாடகம் தாங்கயா. எனக்கு கஞ்சி ஊற்றி எத்தனையோ பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுனா இந்த நாடக கலையும் விட்டுட்டு போக மாட்டேன். இந்த நாடக கலையை காப்பாற்றிக்கிட்டு இருக்க இந்த தமிழக மக்களை விட்டுட்டு நான் போக மாட்டேங்க. சரி. ஆனால் சினிமா வாய்ப்பு வந்துச்சுன்னா நல்ல ஒரு இயக்குனர் நல்ல படத்தில் எனக்கு ஒரு 2 சீனு கொடுத்தாங்களாம். இன்னும் ஏதாவது காசு கிடச்சுன்னா 4 ஏழை வாழையில் வந்து உதவி செய்யலாம். 10 பேருக்கு 10 குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்காக கேட்க எவ்வளவு நேரம் பேசினாலும் அந்த எனர்ஜி குறையாம பேசுறவங்க ரொம்ப பிடிச்ச நம்ம இருக்கணும். எங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உங்களோட திறமை பார்க்காம நாங்க எப்படி போறது? தொடர்ந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். மேடையிலயா இருக்கட்டும், கை தொலைபேசியிலயா இருக்கட்டும், நேர்ல உங்களோட பாடல்கள் 2 பாடல்கள் எங்களுக்காக பாடினீங்கன்னா. அப்படியா? உங்களுக்கு பிடிச்சமான பாடல், அடிக்கடி இப்ப மக்கள் கேட்கக்கூடிய பாடல், எம்கேஆர் அண்ணே இதை பாடுங்கண்ணே, இது பண்ணுங்கண்ணே அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ஒரு பாடல் எங்களுக்காக. அப்துல் கலாம் பாட்டு வந்து கேட்பாங்க. ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பாட்டை எல்லா மேடையிலையும் எல்லா ஊர்களையும் கேட்கக்கூடிய பாடல். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யணியே, தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம், அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா, கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம், விண்மீது கனையேவினார், தமிழக மண் மீது புகழ்ந்துவினார், உங்களை எண்ணி வாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். சூப்பர்ண்ணே. ஒரு திரைப்பட பாடல் இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாட்டுப்புற பாடல் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மட்டும் அதோட முடிச்சு. திரைப்பட பாடல்லாம் இப்ப கண்ணுல பால, இது நாடக ஸ்டைல அப்படிதான் படம். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா, மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார பூவில் வந்த தேனே தேனே, இந்த பாட்டு. அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்துலேயும் இந்த பாட்டு வந்து ஆக்காட்டி ஆறுமுகண்ணே பாடினது. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்னை கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா, அடி கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்னை கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. அடுத்து ஒரு பாட்டு. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா, உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. அப்ப விவசாயம் சார்ந்து ஒரு பாட்டு நிறைய கேட்பாங்க. ஆளை உழுதும் போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன், காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை, பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. இது விவசாயம். குடிகாரர்ல திருத்துற மாதிரி ஒரு பாட்டு. வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற அப்படின்னு அந்த ஒரு பாட்டு. எனக்கு நான் அதிகமா பார்த்த விஷயங்கள்ல சொல்றேன். எனக்கு இந்த உடுக்கி அடைச்சிக்கிட்டு உடுக்கில வந்து ஒரு பாட்டு பாடுவீங்க, கிளவி விறகு எடுக்க போனா, அதெல்லாம்
அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி போறதால ஸ்பாட்ல நிறைய விஷயங்கள் தோணுமா உங்களுக்கு? அப்ப எங்க ஐயா காலத்துல நம்ம கோடாங்கி கோடாங்கின்ற போது அந்த கோடாங்கி ஆதி நாளையில நம்ம கிளவி ஓடையில இந்த ஜாமிக்கெல்லாம் இங்க மழையும் தேங்காய் வளமும் வாங்கக்கூடாதுன்னு எங்க மானாமதுரைக்கு அங்கிட்டு நம்ம ஊரு எங்க ஐயா கோடாங்கி அடிச்சுக்கிட்டே சொல்லுவார். நம்ம ஜாமிக்கெல்லாம் இங்க மழையும் தேங்காய் வளமும் வாங்கக்கூடாதுன்னு யார் நம்ம கிழமை வாங்கக்கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டிய மாட்டு வண்டி கட்டுறாரு. நம்ம கிழமை மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கணத்த நல்ல நெல்லு மூட பாறை ஏத்தி என் காளியம்மனுக்கு வளர்த்த கரிமாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா மதுரை 5 லட்சம் வீதி எங்க மீனாட்சி பட்டணம் மதுரை போது மாட்டு வண்டி பாட்டை என் காலத்துல சொல்லுவார். 5 லட்சம் வீதியா அம்பிகாவதி பட்டணம் போய் அங்கே தாளம்பூ வாசத்துக்கு எங்க கருப்பனுக்கு நம்ம கிழவன் தல்லாகுல ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிழவன் சிம்மக்கல் வீதிக்கு வாடகலவட்ட அத்தீரும் வாசத்துக்கு அன்னக்கல் ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவன் கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்கே பூப்பாரம் தானே ஏற்றி வண்டி நிறைய பாறை ஏற்றி சாமெல்லாம் அங்கே பூப்பாரம் தானே ஏற்றி அண்டி சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டி மதுரை மேலமட கம்மா வழியில் மாட்டு வண்டி வரும்போது பூ வாடைக்கு பாண்டி முனி வண்டியை மறிக்கிறேன். அப்போ நம்ம கிழவன் சொன்னாராய் ஆத்தாடி ஆத்தா இந்த பூ வாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிற்கிது. அப்போ நான் மனசுல வேண்டுனேன் என் கருப்பனை காணாமுடா. அப்போ வண்டி மூக்காணி கட்டையில கிழமை உட்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் இந்த கருப்பை எந்த ஜாமிக்கும் புடி கொடுக்க மாட்டான் அப்படின்றார். அப்படி அப்போ நம்ம நகைச்சுவையா சொல்லும் போது ஒரு துணை நடிகரை வசியம் பிள்ளையில இப்படி வச்சுக்கிட்டு மேடையில் இனி வருஷம் 16 வருஷமாய் நம்ம கிழவே பொண்ணு கிடைக்காம கிளவிய கட்டி வராரு. கிளவிய அடுப்புல தீ வச்சு எந்திரிக்கிறா. கிளவி நிறமாசமா இருக்கா. இலை அவன் எப்படி அடுப்பை பற்ற வச்சு எந்திரிக்கிறா. அப்ப எந்திரிச்சு நிறமாசமா இருக்கும்போது கிளவிக்கு வயிற்று வலி ஏற்படுது. 3 பிள்ளைய பெத்து வீட்டுல இருந்து தூக்கிட்டு வர்றா. பெத்த நேரத்துல பிள்ளை கிரிக்கெட் விளையாட பேட்டை எடுத்துட்டு வெளியே ஓடுறேன். அவன் இலை ஒரு நாய வேணாமாட்டே சாமி அப்படி இருந்திருக்குப்பா. மறுபடியும் பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றா. கிளவி 3 மாசம் முழுகாம இருக்கா. இலை அப்ப கிளவியா என்னடா பன்னிக்குட்டியா என்னடா அப்படின்லாம் சொல்லுவேன். இது வந்து நகைச்சுவைக்காக. அப்ப காமெடிக்காக நான் சொல்லுவேன் ஐயா எனக்கு மனசுல ரொம்ப வேதனையா இருக்கு. எப்பா கருப்பையும் சொல்லி வரேன்ப்பா இது ஊரம் உனக்கு நடக்கணுமே சொல்லுப்பு. நடந்தா உடம்பு கூட வருதா. ஆமா. சாப்பிடும் போது வாயு புழக்குதா. ஆமா. மூக்கு சிந்துனா சளி வருதா. ஆமா. ஒண்ணுக்கு இருந்தா முறையா வரணும். ஆமா சாமி கரெக்டா சொல்றாரு. அப்படியே இப்படியே சொல்லிட்டே போவான். வீடு கட்ட யோகம் இருக்கா இல்லையா. எப்பா 20 வருஷமா வீடு கட்டணும்னு சாமிகிட்ட கேட்குற. கார வீடு கட்டுன்னு என்ன ஊரு பல்லுல இருக்க முடியாதுடா இப்படி கட்டிவிட்டான்னு. கூரை வீடு கட்டினேன்னா பிடிக்காதவன் தண்ணியை போட்டு இரவு நேரத்தில் தீய வச்சிருவேன். மண்ணு வீடு நம்பி கட்டினேன்னா அடிக்கிற மலையில கரைஞ்சு போகும். அதனால நான் பெத்த மகனே மானாமதுரை பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துக்கடா அப்படி சொல்லுவேன்.